ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இறைசுலன் பாந்துடைய முதல் வாசகத்திலே எவ்வளவு துன்பங்கள், வேதனைகள், கொடூரமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டாலும் கடவுளுக்கு எதிராக செல்ல மாட்டேன் என்று சொல்லி சாவதற்கூட துணிந்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. சமீப காலங்களிலே நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், நீதிமன்றங்களை அழைத்து செல்லப்படுகிறார்கள், வேதனை துன்பங்கள் படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே பல்வேறு துன்பங்களை கடவுளுக்காக மக்கள் எப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறாத நபர்களாக பலரும் இருந்தார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். கால சூழலுக்கேற்ப நம்மை மாற்றிக்கொண்டு வாழ்வதும், கால சூழலுக்கேற்ப பாவத்தில் வாழ்வதும் புண்ணியத்தில் வாழ்வதும் என்று நம்முடைய வாழ்வு அமைந்துவிடக்கூடாது. கலப்பையில் கை வைத்த நாம் திரும்பி பார்க்கக்கூடாது என்று ஆண்டவர் நற்செய்தியிலே சொல்லுவார். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நெருக்கடி ஏற்பட்டாலும் இறைவனையே நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும். இறைவன் கொடுத்த வாக்குறுதியை மீறாத வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பது இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். நாம் நினைப்பதெல்லாம் நடக்கிறது, நான் கேட்பதெல்லாம் கடவுள் கொடுக்கிறார், அது மட்டும் அல்ல விசுவாச வாழ்வு என்பது. நெருக்கடியான சூழ்நிலைகள், அவமானங்கள், துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், விபத்துக்கள், பலருடைய துன்புறுத்துகளுக்கு மத்தியிலும் ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்பதுதான் உண்மையான விசுவாச வாழ்வு. எல்லாமே கிடைக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது, அதனால் நான் செபிக்கிறேன், அதனால் கடவுளை பின்பற்றுகிறேன் என்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள், நெருக்கடிகள், எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரை சார்ந்து வாழ்வது, ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியை கடைபிடித்து வாழ்வது, பாவத்திற்கு எதிர்த்து போராடி வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு என்பது இன்று இறைவன் நமக்கு விடுக்கின்ற செய்தியாகும். இன்றைய நற்செய்தியிலே பார்வையற்ற ஒரு நபர் ஆண்டவர் இயேசுவிடத்திலே பார்வை பெறுவது நற்செய்தியாக அமைவதை பார்க்கிறோம். அந்த பார்வையற்ற ஒரு நபர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைப்பதை பார்க்கிறோம். எல்லோருமே அதட்டுகிறார்கள், சும்மா இரு, கத்தாதே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பார்வையற்ற நபர் இன்னும் அதிகமாக கத்தினார் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சில வேளைகளே நம்முடைய விசுவாசத்திற்கு தடைக்கல்லாக இருப்பார்கள். ஆனால் இன்னும் அதிகமாக நாம் நம்பிக்கை கொண்டு விளங்க வேண்டும் என்பது நற்செய்தியுடைய முதல் பாடமாகும். இரண்டாவது, ஆண்டவர் இயேசுவோடு பலரும் சென்றிருப்பார்கள், ஆண்டவர் இயேசுவோடு பலரும் நடந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்குமே பார்வை இருந்தது. ஆனால் இந்த பார்வையற்ற நபருக்கு ஆண்டவர் இயேசு என்னை குணப்படுத்துவார் என்கின்ற அகப்பார்வை இருந்ததை நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற இரண்டாவது பாடமாகும். எல்லோரும் போனார்கள், ஆனால் பெரும்பாடுள்ள பெண் மட்டும்தான் அவரை தொட்டால் குணமாவேன் என்று நம்பிக்கையோடு இருந்தார். அதே போன்று இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு எரிகோவுக்கு செல்கின்ற பொழுது பலரும் அவரோடு சென்றார்கள். எல்லோருக்குமே புறப்பார்வை தெரிந்தது. ஆனால் இந்த பார்வையற்ற நபருக்கு அகப்பார்வை, நம்பிக்கை, ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார், ஆண்டவரால் நான் வாழ்வு பெறுவேன் என்று அவர் உறுதியாய் நம்பினார். அந்த அகப்பார்வை நமக்கு வேண்டும். நமக்கு நன்றாக கண் தெரிகிறது, ஆனால் அது புறப்பார்வை. அகப்பார்வை இருக்கிறதா? உண்மையான நம்பிக்கை இருக்கிறதா? உண்மையான விசுவாசம் இருக்கிறதா என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும்.
ஒன்றுமில்லாமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, நெருக்கடிக்குள்ளான அந்த நபர் ஆண்டவரை அழைக்கிறார். இயேசு எல்லோருக்கும் முன்னாடி அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்விலும் கூட ஒன்றுமில்லாத நிலையில் நாம் இருப்போம். ஆனால் நம்பிக்கையோடு ஆண்டவரை அழைக்கும் பொழுது அவர் நம்மை அவர் முன்பாக கொண்டு வரச் செய்வார் என்பது மூன்றாவது பாடமாகும். எனவே நம்முடைய வாழ்விலே அகப்பார்வை பெற்றவர்களாக நாம் வாழ ஆண்டவர் ஆசிரை வேண்டுவோம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற ஹங்கேரி நாட்டை சார்ந்த புனித எலிசபெத்து திருமணமாகி 3-4 ஆண்டுகளே கணவனை இறந்தார். அந்த கணவன் இறந்த பிறகு ஹங்கேரி நாட்டினுடைய அரசியாக இருந்தார். ஒரு அரசியாக இருந்து ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் இல்லாமல் அடக்கத்தோடும் தன்னடக்கத்தோடும் இருந்து பிறர் பணி செய்தார். ஏழைகளுக்கும் எளியவருக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் உதவி செய்தார். மருத்துவமனைகளை அமைத்தார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பிலை வாசிக்கிறோம். திருமணம் ஆவதற்கு முன்பும் சரி, திருமணம் ஆவதற்கு பின்பும் சரி, இறை பணியை செய்து வாழ்ந்தார். பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையிலே தன்னை இணைத்து கொண்டு கடைசி வரை அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்தார். எனவேதான் அவர் இறந்த பிறகு 4 ஆண்டுகளிலே ஒரு புனிதராக உயர்த்தப்பட்ட ஒரு அரசி, ஒரு இல்லத்திலே திருமண வாழ்வை வாழ்ந்த ஒரு நபர்தான் புனித ஹங்கேரி நாட்டை சார்ந்த புனித எலிசபெத் என்கின்ற இந்த அரசி. எனவேதான் அவர் இறந்த பிறகு அவர் கல்லறைக்கு சென்று மன்றாடிய பலருக்கு பல மன்றாட்டுக்கள் கேட்கப்பட்டதினாலே 4ஆவது ஆண்டிலேயே அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் என்று அவர் வாழ்க்கை குறிப்பிலே வாசிக்கிறோம். ஒன்றுமில்லாத நிலையிலும் சரி, அரசியான ஒரு நிலையிலும் சரி, ஆண்டவருக்காய் வாழ்ந்தார். அந்த பக்தி வைராக்கியம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்குமாறு இத்திருப்பலியிலே ஜெபிப்போம்.